நீங்க இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சூட்டபிளான நம்ம மொபைலுக்கு சூட்டபிளான பவர் பேங்க் வந்து எப்படி சூஸ் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் பேங்க் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும், என்னென்ன விஷயம் பார்க்க கூடாது சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து தெளிவா A to Z நான் பவர் பேங்க் பத்தி சொல்ல போறேன். நம்ம ஸ்மார்ட் போனுக்கு பவர் பேங்க் வாங்கும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும், என்ன பார்க்க கூடாது சொல்லி டீடைலா பார்க்க போறோம். A to Z பவர் பேங்க் பத்தி இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நீங்க வந்து பவர் பேங்க் வாங்குறது மட்டும் இல்ல, பவர் பேங்க் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் பேங்க், இந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப அத்தியாவசியமா ஆயிடுச்சு சொல்லலாம். இப்ப வந்து லாக்டவுன் பீரியட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த 2020 தான் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. காரணம் அந்த லோக்கல் ஸ்ப்ரெட்னு சொல்லி நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு, நிறைய இஷ்யூ வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருங்க. கண்டிப்பா வந்து போயிடும் நம்பலாம். அதை விட்டுருங்க, நம்ம டாபிக் போயிடலாம். பவர் பேங்க் வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பவர் பேங்க் வந்து நமக்கு முக்கியமா தேவையா, அத்தியாவசியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒண்ணுமே நம்ம எமர்ஜென்சி டைம்ல எங்கேயும் போயிட்டு இருப்போம், அவுட்டிங்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு வெக்கேஷனோ போயிட்டு இருப்போம். அந்த சமயத்துல கண்டிப்பா வந்து பவர் பேங்க் உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வந்து அதிகமா வெக்கேஷன் அதிகமா போற பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பவர் பேங்க் அவசியம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இங்க வெளியே போயிட்டு இருப்பீங்க. எமர்ஜென்சி டைம்ல உங்க ஸ்மார்ட் போன்ல சார்ஜே இருக்காது. அந்த சமயத்துல என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணி ஏதாவது மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல கண்டிப்பா வந்து பவர் பேங்க் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஆமாங்க, அப்படிதான் கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. ரீசெண்டா ஒரு பக் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பவர் பேங்க் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல வந்து சார்ஜ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி சார்ஜ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்க டேட்டா எல்லாம் திருடப்பட்டிருக்கு. ஆமாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு டேட்டா கேபிள் வந்து நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்றோம், ஸ்மார்ட் போன் கனெக்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஸ்டோரேஜ் எல்லாம் ஷோ ஆகுது. அதே மாதிரி தான் வந்து இந்த பக் செட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் போன் வந்து சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபைல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இது வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கணும். கண்டிப்பா எல்லாமே தவிர்க்குதான் ஆகணும். இதுக்கு வந்து அக்யூரேட்டான சொல்யூஷன் கிடையாது. கண்டிப்பா வந்து பவர் பேங்க் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா இருக்கும். நீங்க வந்து பவர் பேங்க் கண்டிப்பா அவசியமா வாங்கி தான் ஆகணும். பவர் பேங்க் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். டீடைலா பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிராண்ட். நம்ம வந்து எந்த ப்ரொமோஷன் பண்ண போறது இல்ல, இந்த பிராண்ட் பத்தி நம்ம வந்து பெருமையா சொல்ல போறது இல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா இந்த வீடியோல வந்து நம்ம பிராண்ட் பத்தி சொல்லவே போறது இல்ல. நீங்க வந்து கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பிராண்ட். நம்ம லோக்கலா வாங்குறது கண்டிப்பா வந்து வேஸ்ட் தான். இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் வந்து நிறைய பவர் பேங்க் கிடைக்குது. குப்பை பவர் பேங்க் சொல்லலாம். ஆமாங்க, சைனா பீஸ் சொல்லலாம். இந்த சைனா பீஸ்ல வந்து கண்டிப்பா வாங்கவே கூடாது. பொதுவாக பாத்தீங்கன்னா 5000 mAh வந்து 50000 mAh வரைக்குமே வந்து பவர் பேங்க் இருக்கு. இந்த 50000 mAh வந்து சாதாரண 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு யாருமே தரவே மாட்டாங்க. ஆனா சைனா பீஸ் கண்டிப்பா தருவாங்க. பொதுவாக வந்து பவர் பேங்க்ல வந்து பேட்டரிஸ் தான் இருக்கு. பேட்டரிஸ் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லலாம். கண்டிப்பா எப்போ வேணா வந்து வெடிக்க செய்யலாம், பர்ஸ்ட் ஆகலாம். கண்டிப்பா நம்ம வந்து பர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணணும். நம்ம ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நம்ம ஸ்மார்ட் போன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 7,000 ரூபாய் எவ்வளவு அமௌண்ட் வந்து கஷ்டப்பட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுக்காக வந்து பவர் பேங்க் வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியா தான் வாங்கணும். நம்ம சும்மா இந்த 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கினா கண்டிப்பா நம்ம ஸ்மார்ட் போன் டேமேஜ் ஆகிடும். 200 ரூபாய் 300 ரூபாய் பார்த்துட்டு நம்ம ஸ்மார்ட் போன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் காலி ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிராண்டா வாங்கிக்கோங்க. பிராண்டை பத்தி நான் சொல்ல விரும்பல, ஆனா பிராண்டா நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கோங்க. அவங்க வந்து நிறைய டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு நிறைய சர்டிஃபை எல்லாம் பண்ணிட்டு தான் கண்டிப்பா வந்து வெளியிடுறாங்க. கண்டிப்பா நீங்க பிராண்ட் வாங்குறது நல்லது. பொதுவாக அந்த பவர் பேங்க் கேட்டீங்கன்னா வந்து 5000 mAh இருந்து 50,000 mAh வரைக்கும் பவர் பேங்க் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க வந்து அதிகமா பிளைட்ல டிராவல் பண்ற பர்சனா இருக்கீங்கன்னா 20,000 mAh மேல வாங்கவே கூடாது. ஆமாங்க, சில பேர் வந்து 20,000 mAh மேல வாங்குவாங்க. ஆனா நீங்க வந்து அதிகமா வாங்க கூடாது. பிளைட்ல வந்து 20,000 mAh குள்ளதான் வந்து அலௌடு, கண்டிப்பா பெர்மிஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து அதிகமா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, தெரியாம எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே வாங்கி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. ஆமாங்க, கண்டிப்பா வந்து நீங்க அதிகமா டிராவல் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா, வெளியில அதிகமா போற பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 20,000 mAh குள்ள வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஸ்மார்ட் போனுக்கு ரொம்ப சேஃப்டி. நீங்க ஒண்ணு யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ஸ்மார்ட் போன் வந்து ஒரு 2000 mAh இல்ல 3000 mAh இல்ல 4000 mAh இருக்கு. அதிகபட்சம் வந்து 6000 mAh எல்லாம் பேட்டரி இருக்கு. நீங்க வந்து இதுக்காக வந்து நம்ம ஒரு 6000 mAh 5000 mAh வாங்கிக்கலாம்ல பவர் பேங்க். எதுக்கு வந்து நம்ம 10,000 mAh 20,000 mAh எல்லாம் வந்து பேட்டரி வாங்குறோம். இது ஒரு ஃபார்முலா தான். கண்டிப்பா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சது 2/3. அந்த 2/3 வந்து டிவைட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 mAh பேட்டரி வாங்குறேன்னா 3500 mAh தான் வந்து என்னோட ஸ்மார்ட் போனுக்கு போகுது. உங்க ஸ்மார்ட் போன் நல்லா சேஃப்டியா தான் இருக்கு. அதனால பிராண்டடா முக்கியமா வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்து வந்து பவர் பேங்க் வாங்கும்போது என்ன விஷயம் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, USB அவுட்புட். அந்த USB போர்ட் இருக்குல்ல, அவுட்புட் வந்து நீங்க வந்து 2 இருக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வந்து பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 போர்ட் இருக்கு மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எமர்ஜென்சி டைம்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து நீங்க அப்பப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில மாற தேவையில்ல. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த என்ன விஷயம் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டைப் சி. இந்த இன்புட் சைஸ்ல இருக்குல்ல, இன்புட் பின். அது வந்து டைப் சி வாங்கிக்கோங்க. டைப் சி டைப் ஏ ரெண்டுமே வந்து இருக்கிற இன்புட்லாம் வந்து இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் பார்த்து கண்டிப்பா வாங்குங்க.
ஸோ பொதுவாக வந்து டைப் சி எதுக்கு, இந்த டைப் சி பின் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி ஆகிறதுக்காக தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இப்போ வந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், இந்த 30 வாட் சார்ஜர் சொல்லுவாங்க, 60 வாட் சார்ஜர் சொல்லுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து பேட்டரிக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் தான். ஆனால் வந்து பல ரிசர்ச் பண்ணி இது வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வேற லெவலில் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைப் சி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh இருந்து 50000 mAh இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஸோ மிட் ரேஞ்சில் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு 20 mAh இல்லை 30 mAh அந்த ரேஞ்சில் வாங்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் லைஃப் வரும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் பேங்க்ல வந்து பில்ட்-இன் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வந்து உள்ள ஸ்பெக்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. ஸோ அவுட்டர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பா வந்து பிராண்ட் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து Xiaomi நல்லா பண்றாங்க, Realme நல்லா பண்ணி தராங்க, Oppo நல்லா பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா பிராண்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அவுட்டர் சர்வீஸ்ல வந்து பிளாஸ்டிக் ஃபைபர்ல நல்லாவே சூப்பரா பண்ணி தராங்க. ஆமாங்க. ஸோ பிராண்டை பத்தி நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, குவாலிட்டி தான் சொல்றேன். ஸோ மற்றபடி பார்த்தா வந்து பிரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஆனால் காம்பேக்டபிள் சைஸா இருக்கு, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நம்ம பவர் பேங்க் வந்து ஒயர்லெஸ் தான் வந்துருச்சு. ஆமாங்க, Xiaomi தரப்புல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வேற லெவலில் இருக்கு பவர் பேங்க். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான் சொல்லலாம். ஆனால் இப்போ லான்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ வாயில சொல்றது அதிகம், ஆனால் லான்ச் பண்ணி ப்ராடக்டா பண்றது தான் வந்து கஷ்டம். ஸோ அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி எனக்கு தெரியல. நீங்க வந்து தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, கண்டிப்பா வந்து பவர் பேங்க் பத்தி A to Z இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏதாச்சும் நான் விட்டுருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டெக் ஃபைட் ஃபேமிலி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு பவர் பேங்க் வாங்கினா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க பட்ஜெட் என்ன சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து Instagram லிங்க்லாம் இருக்கு, கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னென்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஸோ பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல பவர் பேங்க் மட்டும் போடுறேன். ஸோ பட்ஜெட் மட்டும் இல்ல, ஸோ எல்லா ஸ்பெக்ஸும் வந்து கரெக்டா இருக்க மாதிரி நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா வந்து நல்லா இல்லை. கண்டிப்பா இதான் வந்து டெக் ஃபைட்டோட பாலிசி. ஸோ அடுத்த ஒரு நல்ல டெக் அப்டேட்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.